ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் சரண். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? சிறிய தவறுன்னு ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பேர் தேவயானி. அந்த பொண்ணுக்கு சரியாக படிப்பு கொஞ்சம் வராது. பிழை இல்லாமல் எழுதவும் தெரியாது, பிழை இல்லாமல் வாசிக்கவும் தெரியாது. அதனால் அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புனா அங்கே ஏதாவது கேள்வி கேட்டு ஆசிரியர் இவ பதில் சொல்லலைன்னா அவளை திட்டுவாங்களோ, ஒருவேளை அடிச்சிருவாங்களோ, இல்லை வெளியில் ரொம்ப நேரம் நிற்க வச்சுருவாங்களோன்னு அவங்க அம்மா பலவிதமாக யோசித்து அந்த பொண்ணை பள்ளிக்கூடமே அனுப்பாமல் வீட்டிலே வச்சுக்கிறாங்க. அவளை செல்லமாக கண்ணும் கருத்துமாக வளர்க்குறாங்க. அவள் பருவ வயதை அடைகிறா. அப்பவும் அவங்க அம்மா அவளை ரொம்ப அழகுபடுத்தி ரசித்து பார்க்குறாங்க. அப்புறம் பருவ வயதை தாண்டி கல்யாண வயது வந்தோன்னே அவங்க அம்மா நினைக்கிறாங்க, இவளுக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சீர்வரிசை பொருள்லாம் வாங்கணும்னு வாங்குறாங்க. அது பித்தளை, சில்வரு, மண்ணால் ஆன எல்லா தவளை பானைகளும் எல்லா பொருட்களும் வாங்கி அவளுக்கு பட்டணத்தில் ஒரு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் பண்ணி வச்சு அவளை பட்டணத்துக்கு அனுப்புகிறாங்க. அங்கேயும் அவள் சந்தோஷமாக தான் வாழ்கிறா. அப்போ அந்த மண் தவளையில் அவள் தண்ணி எப்போவும் பிடிச்சி வச்சு குடிப்பாங்க. அப்போ அந்த மண் தவளையை எடுத்துகிட்டு தான் அவள் தண்ணி எடுக்க போகும்போது அந்த தவளைப்பானை கீழே நழுகி விழுந்து உடஞ்சிருது. உடஞ்சோன்னே அவளுக்கு ரொம்ப வருத்தமாக ஆயிடுது. ஐயோ, அம்மா ஆசையாக வாங்கி கொடுத்தது உடஞ்சிட்டே அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு நம்ம தெரியப்படுத்தினா இன்னொன்று புதுசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி அதை தபால் பெட்டியில் போட்டுறா. அவங்க அம்மா கைக்கு அந்த கடிதம் கிடைக்கிது. அவங்க அம்மா அதை பிரித்து பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னன்னே அவங்களுக்கு புரியறதுக்குள்ளே அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. அவங்களையே அவங்க அறியாமல் அவங்க நெஞ்சிலையும் மார்பிளையும் தலையிலையும் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அவங்க அழுகுற சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் என்னம்மா ஆச்சுன்னு கேட்குறாங்க. அவங்க அவங்க கையில் உள்ள கடிதத்தை கொடுத்துட்டு அவங்க சொல்கிறாங்க, புலம்புறாங்க. அப்போ அவங்களும் அழுகுறாங்க. அப்போ பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா செய்தித்தாள் வாசிச்சுட்டு இருந்தவர் அவருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தோன்னே என்னன்னு கேட்குறாரு. அப்போ அந்த கடிதத்தை அவர் கையில் கொடுக்குறாங்க. அவரும் வாட்ச் பார்த்துட்டு, ஏம்மா ஏதோ ஒன்று பிரச்சனைன்னு நினைக்கிறேன், எதுக்கும் நீங்கள் பட்டணத்தில் போயே பார்த்துட்டு வந்துருங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பேச்சை கேட்டு அந்த அம்மாவும் கிளம்பி போகிறாங்க பட்டணத்துக்கு போனோன்னே அங்கே மகா வீட்டுக்கு முன்னாடி நாற்காலியில் மருமகன் உட்காந்துருக்காரு. அதை பார்த்தோன்னே அவங்க நெஞ்சில் அடிச்சுட்டு பழையபடி அழ ஆரம்பிச்சோன்னா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்னன்னு பார்க்குறாங்க, என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கடிதத்தை மருமகன் கையில் அந்த அம்மா கொடுத்தோன்னா மருமகன் அதை வாட்சி பார்த்துட்டு அவர் அறியாமல் அவருக்கு சிரிப்பு ரொம்ப சத்தமாக வந்துடுது. அவரால் அதை கட்டுப்படுத்தவே முடியல. அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், அத்தை இதில் என் தலை உடைந்து விட்டதுன்னு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்கிறாரு, இங்கே தலைலாம் உடையலை, தவளை தான் உடைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மகா காய்கறி வாங்க போயிருந்த பொண்ணு காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. வந்தோடனே எல்லாரும் சுற்றி இருந்து சிரிக்கிறாங்க. அவள் எழுதியிருந்த கடிதத்தில் பார்த்து அவளுக்கும் வெக்கம் வந்துருச்சு. வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தவளை உடைந்து விட்டதுன்னு எழுதுக்கு பதிலாக தலை உடைந்து விட்டதுன்னு எழுதியிருக்கா. ஒரு எழுத்து மாறினதுனால ஒரு மனிதனுக்கு ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளுங்கிற மாதிரி இந்த கதை சொல்லியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் சரண். பாய். தேங்க்யூ.